நீங்க அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா எப்படி நடந்தது? எப்படி தோணுது உங்களுக்கு? கல்யாணம் நான் பண்ற ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி ஓகே. அண்ணன் தம்பி எங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் 3 monthsக்குள்ள கடக்கடன்னு பார்த்தோம், 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, பேசினோம். 3rd month we got married. இடையில எங்கள் அம்மா தான் வந்து வேணான்ட்டாங்க பொண்ணு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஜாதகம் பார்த்ததில்ல. நாங்கள் வந்து தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்தபோது எங்களுக்கு வீடு கூட கிடையாது. ஆஃபீஸில் வந்து நைட்டு படுத்துப்போம், காலையில் கொண்டு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டில் விட்டு போயிடுவார் ஒய்ஃபை. ஒரு பைக்கு, கார் கிடையாது, காரை விற்றாச்சு. பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தரும் வீடு கொடுக்கல. போய் ஐயோ உங்கள் படம் செம்ம படம் சார், செம்ம ஆக்டர் சார், குழந்தைய பார்ப்போம், ஐயோ அழகாக க்யூட்டாக இருக்கலாம்னா, சாரி சார் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், நீ என்ன வாடகை சொன்னாலும் நான் கொடுத்துட்றோம் அப்படின்னு. யாருமே கொடுக்கல. நீ அப்படி தொட்ட, நீ அப்படி பேசின கேட்கவே முடியாது. இட் இஸ் வெரி ராங். நம்ம தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ள நீ இதை சொல்லிட்டே, நீ இதை பண்ணிட்டே அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. விதாத்தை ஃபெயிலியர் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்னைக்குமே விதாத்தை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா நடிகர் விதார்த் அவர்கள் and அவங்களுடைய மனைவி காயத்ரி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். 2 பேரும் இணைஞ்சு கேமரா முன்னாடி வர்றது இன்டர்வியூக்காகங்கிறது முதல் தடவை அதை நான் ஹோஸ்ட் பண்ணும் போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த கப்பல் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஜென்யூனா எனக்கு பார்த்து கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா எப்படி நடந்தது? அதுல இருந்தே ஆரம்பிப்போமே. எப்படி தோணுது உங்களுக்கு? எனக்கு லவ் கம் அரேஞ்ச்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அரேஞ்ச் மேரேஜ். அப்போ நாங்கள் என்ன லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். ஆமாம், லைக் 3 monthsக்குள்ள கடக்கடன்னு பார்த்தோம், 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, பேசினோம். 2 வீட்டு பேரண்ட்ஸும் பேசிக்கிட்டாங்க. 3rd month we got married. பட் இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, பொண்ணு கொடுக்கும்போது நிறைய கேள்விகள் வந்து வரும். சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னா அன்டவுட்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய குவரிஸ் இருக்கும். இது பண்ணலாமா வேணாமான்னு நிறைய உங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் இருந்ததா இல்லை லெட்ஸ் கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மோட ஒரு கிளாரிட்டி இருந்ததா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி எந்த டவுட்ஸுமே அப்போ இல்லவே இல்லை. when I met him I really liked him. அப்புறம் அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு, சினிமாவில் கொடுக்கலாமா வேண்டாமா. அப்போ தான் அந்த 2015 we got married. இந்த கூகுளில் நியூஸ் வருது, அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து 2-3 நாள் அதெல்லாம் படிச்சு. ஆமாம், அப்பா இஸ் லாயர், அதனால டிப்பிக்கலி அதெல்லாம் உட்காந்து பார்த்து நத்திங் அபவுட் ஹிம். இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாரும் மீட் பண்ணப்பையும் இட் வாஸ் வெரி ஜென்டில் டு எவ்ரி ஒன். அதனால வீட்டில் எல்லாருக்குமே இவரை பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷார்ட் டைம் we got married. ஓகே. ஸோ இவர் உங்களை மீட் பண்ண வந்த போது இவர் நடிகர், இவருடைய படங்கள் பார்க்கறது அந்த மாதிரி பார்த்தது ஏதாவது இருந்ததா? ஆமாம், நான் காடுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. காடு காட் ரிலீஸ்ட் இன் 2014 எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆஃப்டர் மைனா 2010. ஸோ 5 years இவர் ஹீரோ இருந்ததுக்கப்புறம் தான் we got married. நான் சென்னை வேலை விஷயமா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் காடு தான். தியேட்டர் போய் பார்த்த படம். ஓ, யூனிவர்சல் கனெக்ஷன். சரி, உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸோ பேசிக்லி நம்ம சினிமாவில் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ஃபீல்டே வந்து ஒரு அன்சர்டனான ஃபீல்டு. நிறைய விஷயங்கள், நிறைய எமோஷனல் டர்மாயில்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கூட ஒருத்தங்க லைஃப் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும், அடாப்டேஷன் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போ முடிவு பண்ணீங்க இவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஓகே இது கண்டிப்பாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது எப்போ டிசைட் பண்ணி? ஆக்சுவலி முதல்ல கல்யாணம் நான் பண்ற ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி அண்ணன் தம்பி எங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் அப்படிதான் அப்படி இருந்தலாம். அதுக்கு எனக்கு பெருசா கடைசி வரைக்கும் பேச்சுலரா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? அது அப்படி இருந்தது. ஆனால் என் தம்பிங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணாதான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டானுங்க. என்னடா அப்படி கல்யாணம் பண்ணலாம், சரி ரைட்டு. அப்போது பொண்ணு பார்க்கலாம், நம்ம பிடித்த ஒரு பொண்ணாக இருக்கணும், பார்க்கணும் அப்படின்ன போது என் தம்பி ஃப்ரெண்டு வந்து இவங்க ஃப்ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான். இந்த மாதிரி இவங்க காயத்ரி, இவங்க பழனி இந்த மாதிரி இருக்காங்க, ஓகே அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தேன். சரிடா பேசுவோண்டா அவங்கள்ட்ட அப்படின்னேன். ஆனால் அவங்கள்ட்ட ரிப்ளை வரல. வேறு ஒன்று பொண்ணு பார்க்க நான் இதில் இருந்தேன், கோயம்புத்தூரில் நேச்சுரோபதியில் இருந்தேன். நேச்சுரோபதியில் இருந்தபோது இவங்க ஃபோன் வந்தது. அப்போ ஃபோன் பேசினோம். அப்போ ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் பேசினோம். பேசினோடனேயே அவங்க நான் என்னெல்லாம் பேசணும், அவங்க என்னெல்லாம் பேசணும். சென்னை வந்துட்டு இப்போ சந்திப்போம். சென்னையில் வந்து
இவங்களை வந்து பார்த்தோன்னே 2 பேருக்குமே பிடிச்சிது. சரி வீட்டில் அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, நான் என் வீட்லேயும் சொல்கிறேன்னு, எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, அவங்க வீட்லேயும் சொன்னாங்க. எல்லாம் ஓகேன்ட்டாங்க. இடையில எங்கள் அம்மா தான் வந்து வேணான்ட்டாங்க பொண்ணு. இவங்க வந்து என்னன்னு சொல்கிற கல்யாணம் நம்ம நீ நடந்தானே பண்ண போகிறோம் என்னென்ன அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா இவங்களை நான் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டோம், உங்கள் வீட்லையும் ஒத்துக்கிட்டோம் தானே சொல்லிட்டோம்ல. அப்போ வந்து அதுவே நான் ஏமாத்துகிற ஃபீல் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. நைட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமெல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி படபடப்பாச்சு. ஆனால் காலையில் எங்கள் அம்மா வந்து இல்லைடா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஜாதகம் பார்த்ததில் டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுங்கிற மாதிரி ஏதோ சம்திங் ஒன்று போயிருக்கும் போல இருக்குது. ஆனால் அப்புறம் சொன்னாங்க இல்லை அவங்க 2 நல்லா இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஆஃபீஸில் அவங்க 2 நல்லா இருந்தால் போதும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பேசின உடனே 3 months கல்யாணம் முடிஞ்சது. அது வரைக்கும் வந்து விதார்த்தவர்கள் அப்படின்னா நடிகர், ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவருடைய ஃபீல்ட் சினிமா, இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா உள்ள போகும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ மெனக்கிடணுமா, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, சேலஞ்சஸ் இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதல் வரதுக்கு ஐ திங்க் அதுவே வந்து ஒரு 1 year இல்லை ஒரு 1.5 years கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகுறதோ, அதுக்கு பழக்கப்படுறதோ, இல்லை அவருடைய சேலஞ்சஸோடு நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நடந்தது? அது உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக சேலஞ்சிங்காக இருந்ததா? எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு பேசி முடிச்ச டைம் தான் விதாத் குற்றமே தண்டனையா he did his own production. படத்தை முடிச்சுட்டு all his earnings were in that film. ஸோ அதை படத்தை முடிச்சு வச்சுருந்தார். அதை வந்து அடுத்து ரிலீஸ் பண்ணோம். இட் வாஸ் அ 6 month ஹார்ட் ஸ்ட்ரகிள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்தே இருக்கேன். ஸோ அப்பயே ஸ்ட்ரகிள் வி ஸ்டார்டட் டு see. அது ரொம்ப கஷ்டப்பட்டார் விதார்த் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. லைக் ஒரு தேட்டர் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு அதை மார்க்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் தட். ஸோ 2 பேரும் சேர்ந்தே தான் அதை ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணார். அது ஃபினான்ஷியலாக நல்லா போகலனாலுமே அந்த படம் தான் விதார்த்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்காகவே ஐ ஃபீல் இட். விதார்த்துன்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வாட் இஸ் தட், அவர் கைலி கட்டிட்டு இப்படி ஊர் பையனாக நடிப்பார் அப்படிங்கிறத பிரேக் பண்ணது குற்றமே தண்டனை தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹி டிட் குரங்கு பொம்மை, ஒரு கிடாயின் கன்னிமன். தட் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் விதார்த். நான் அந்த 40 days அந்த படத்தோட ஷூட் இருந்தது. 40 days ஐ வாஸ் வித் விதார்த். அந்த டைமில் தான் வி காட் மேரிட். அப்படிங்கிறதுனால ராஜபாளையத்தில் ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் விதார்த்துக்காவது கேரவன் இருந்தது, விதார்த்துக்கும் ரவீனாக்கும். மற்ற ஒரு 30-35 பேரும் அந்த காட்டுக்குள்ளே. இட் வாஸ் லைக் பிக் ஸ்ட்ரகிள்னா. அப்போ தான் அது சினிமானா இப்படியா கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. சன்ஸ்ட்ரோக்லாம் வந்திருக்கு. இட் வாஸ் பீக் ஆஃப் ஏப்ரல் அந்த ஷூட் எடுக்கிறதெல்லாம். ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு சன்ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் அந்த படமே ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அந்த 1 yearக்குள்ளே ஐ சா எவ்ரிதிங். விதார்த் கூட ஒரு படம் எப்படி எடுப்பாங்கன்னு ஸ்ட்ரகிள், அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள், அதை ரிலீஸ் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் எல்லாமே நாங்கள் அந்த 1 yearக்குள்ளே பார்த்துட்டோம். நான் பயங்கர இண்டிபெண்ட்டான விமன். எங்கள் அப்பா வந்து என்ன கூப்பிட்டு கூட கேட்க மாட்டாங்க, நீ எங்கே இருக்க, இப்போ எங்கே இருக்க, எங்கே ட்ராவல் பண்ணுற. நான் எங்கேயாவது போய் சேர்ந்துட்டு எங்கள் அப்பா கால் பண்ணி சொல்வேன், ஐம் ஹியர், நான் இங்கே ட்ராவல் பண்ணிக்கேன். கேட்க கூட மாட்டாங்க. இட்ஸ் வெரி இண்டிபெண்ட். ஆனால் விதார்த் கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த 1 year ஆஃப் மேரேஜ் லைஃப் இருக்கும்ல, நம்ம இவர்கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் செய்யணுமா, இவர்கிட்ட கேட்டுட்டு தான் போகணுமா, வெளியே போகணுமா, அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. போக போக விதார்த் அண்டர்ஸ்டுட் மீ. நம்ம வந்து அவருக்குமே ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் ஆக்சுவலி பழகின விமன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் மட்டும்தான். இந்த ஹீரோயின் பேர் என்ன, எதில் நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் கேட்பார். அவர் ரொம்ப பழகினது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டரும் தான். அதுக்கப்புறம் பழகினது தான் என் கூட தான் அவர் பழகினார். அப்படிதானே? இது வரைக்கும் இந்த லவ் பிரேக்கப் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததே கிடையாது. பொண்ணுங்களை பார்ப்போம். ஆப்வியஸ்லி இவங்கெல்லாம் எங்கேயா பார்த்துருக்கலாம், எங்கெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல பெரிய ஹீரோயின்னு பார்த்து நீங்கள் என்ன படம் பண்ணிருக்கீங்கலாம் கேட்டிருக்கேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அப்புறம் போய் இந்த சாரிலாம் கேட்டேன், இல்லைங்க உண்மையிலே எனக்கு தெரியலைங்க. ஆனால் அப்படி சொல்லவும் கூடாதுன்னு இருக்குல்ல. என்னென்னா டக்குன்னு கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் தனியாக இருக்கும். அவங்க வந்து என் படங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றுங்கிற வரிசையாக படமாக சொல்லுவாங்க, சார் அந்த படம் செம, சார் இந்த படம் செமன்னு. எனக்கு ஐயோ ஏன்னா அது அப்படின்னா அப்புறம் நான் வந்து சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமான்னு. நீங்கள் என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்குறேன், பேர் தெரிஞ்சு அது ரொம்ப
அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆமாம், நான் அப்படி கேட்டிருக்கவும் கூடாது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மை அதுதான். நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து இப்போ இருகப்பற்று இந்த மாதிரி படங்களை பார்க்க வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னைக்காச்சும் ஏதாவது தருணத்துல பொசசிவா ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். இப்போ இந்த உண்மைகள்லாம் கேட்டு எனக்கு அது கிடையவே கிடையாது. நிறைய பேரண்ட் அதை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அவர் ரொம்ப க்ளோஸரா இருக்க சீன்ஸ்ல, ரொமான்டிக் சீன்ஸ்ல நீங்க யூ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஐ ரியலி டோன்ட் ஹேவ் அப்ஜெக்ஷன். ஏன்னா இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவரோட வேலை அதுதான். அது ப்ரொஃபஷன் அதாக இருக்கும்போது நம்ம அதில் போய் நொயின்னு நீ அப்படி தொட்ட, நீ அப்படி பேசின கேட்கவே முடியாது. இட் இஸ் வெரி ராங். நம்ம தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு நீ அப்படி பண்ண, நீ அப்படி பண்ணன்னு தட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படி கேட்குறதெல்லாம். ஸோ அதில் பொசசிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஸோ ஐ நெவர் பி பொசிட்டிவ் இன் தோஸ் மேட்டர்ஸ். சார் அவங்க பேசும்போது சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்ந்துட்டேன். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்னை மாற்றிக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் விதார்த் அவர்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படி கிடையாது. 2 பேருக்குமே தனித்தனி ஒரு கருத்து. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது. என் கருத்து அவளுக்கு பிடிக்காம அவங்க சண்டை போட்டோம், இல்லை அவங்க கருத்து எனக்கு பிடிக்காம சண்டை போட்டோம், அப்படி கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒருத்தர் யாராவது சொல்லி அதுக்கு சண்டை போட்டிருக்கேன். இது நானும் விதாத்தும் டெய்லி பேசிக்கிற விஷயம். நமக்காக சண்டை போட்டுக்கிட்டதே கிடையவே கிடையாது விதாத். வேற யாரோ அதை சொல்லிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். பட் அமேசிங்லி ஃபார் திஸ் கிட்டத்தட்ட 10th year we are traveling. ஆமாம், அதனால நாங்கள் எங்களுக்குள்ள நீ இதை சொல்லிட்டே, நீ இதை பண்ணிட்டே அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. ஏன்னா வி ஸ்டார்டட் லைக் பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப அவருக்குமே ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் அமைஞ்ச மாதிரி வி ஸ்டார்டட் பீயிங் லைக் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ விதார்த்தனா இப்படி தான், காயத்ரினா இப்படி தான் அப்படிங்கிறத 2 பேரும் ரொம்ப பேசி பழகி வி ட்ராவல் மோர். சின்ன சின்ன கிராமத்துக்கு போகிற திடீர்னு இஷ்டப்பட்டா வி ட்ராவல். நான் போயே ஆகணும் அந்த இடத்துக்குனா வி சடன்லி ட்ராவல், வி பேக்கப், வி கோ, அந்த மாதிரிலாம் போவோம். ஏதாவது ஒன்று அப்படி வந்தாலுமே வி ஸ்டார்ட் டாக்கிங். நீ உட்காரு, நான் உங்ககிட்ட நடுராத்திரி கூட எந்திரிச்சு உட்காந்து எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் விதார்த் எழுப்பி பேசுவேன். ராத்திரி எழுப்பி உட்காந்து எனக்கு இதை கிளாரிஃபை, அது சண்டையா இருக்காது. தட் வில் பி a very good conversation. ஆமா, எனக்கு கான்வர்சேஷனா தான் இருக்கும். எனக்கு இதை இப்ப நீ கிளாரிஃபை பண்ணிடுறியா, எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்னு, எனக்கு தூக்கம் வரல விதார்த், ப்ளீஸ் இதை கிளாரிஃபை பண்ணிடு அப்படிமே. விதார்த் அப்பயும் பொறுமையா எந்திரிச்சு ஹில் கிளாரிஃபை. இதுதான் இப்போ நடந்துச்சு, இதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு அது எனக்கு தான் அப்படி தூக்கமே வராது. ஏன்னா எனக்கு சண்டை போட்டு பழக்கமே கிடையாது விதார்த் கிட்ட. விதார்த்தும் என்கிட்ட சத்தமாக பேசி அது இல்லவே இல்லை. ஆனால் அது கேட்கணும்னா ராத்திரியாக இருந்தாலும் எனக்கு தூக்கம் இல்லைன்னா எந்திரிச்சு உட்காந்து அதை கேட்டே ஆகணும். நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கு போகிறதும் அவங்க உங்கள் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகிறது, இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஒரு லென்த்தியான ஒரு ப்ராசஸும் கூட. அண்ட் அது த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னின்னு கூட சொல்லலாம். ஸோ 2 பேர் வீட்லேயும் வந்து உங்கள் 2 பேருடைய பாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா யூ கம் ஃப்ரம் வெரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். நீங்கள் படித்தது வேறு, இப்போ ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படிங்கும்போது அப்பா அம்மா சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், அவரோட கெரியர் பற்றி பேசியிருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து அவங்கள பற்றி பேசியிருக்கலாம். ஸோ இந்த கான்வர்சேஷன்ஸில் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ட் டெல் us about your family as well. 2 பேரோட ஃபேமிலி. Basically விதார்த்தோட ஃபேமிலி லைக் த டிப்பிக்கல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. லைக் வெரி க்ளோஸ் நெட் பிரதர்ஸ் எல்லாமே அப்படி ஒன்றா இருந்த ஃபேமிலி. மைன் இஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. எவ்ரி ஒன் இஸ் இண்டிபெண்ட் அந்த ஃபேமிலியில். ஸோ அப்படி இருந்து வந்த ஃபேமிலி. ஸோ காலப்போக்கில் என்னாச்சுன்னா வி போத் காட் அடாப்டட். எண்ட் ஆஃப் த டே இட் ஹேஸ் டு டூ. ஃபேமிலியாக இருக்கும்போது பிரச்சனைகள் வரதா செய்யும், நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்க தான் செய்யும். என் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, வித் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஹவ் டு அட்ஜஸ்ட் எவ்ரி திங். அட்ஜஸ்ட்டை விட புரிஞ்சுக்கிட்டோம்னா வில் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட். புரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கிறத நம்ம புரியாமல் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிப்பீங்க. வி ஹோப் நாங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என் ஃபேமிலியும் சரி, இவங்க அப்படிதான், நாங்கள் அப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் ஆல்சோ இப்போது நாங்கள் இந்த 3 பேராக தான் மோஸ்ட்லி இருக்கோம். வி ஸ்பெண்ட் லைக் நான், பாப்பா, விதார்த் 3 பேராக தான் மோஸ்ட்லி இருக்கிறதுனால
இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் அஸ் நவ். சில பேருக்கு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கலாம், பட் எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சதில்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு அப்படிங்கிறது முன்னாடி எனக்கு மென்ஷன் பண்ணாரு. எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ அது நீங்கள் பர்சனலாக இருந்து பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மெனக்கெடுதல். அந்த கெரியர் கிராஃபே ஒரு மாதிரி இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆகவே இருக்குது. பட் இருந்தாலும் குவாலிட்டேட்டிவான ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கெரியர் கிராஃப் டிஸ்கஷன்ஸ் இல்லை இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி செட் ஆஃப் திங்ஸ் வந்து இட் ரியலி ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் வீட்டில் நடக்குமா? ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும் லைஃப்பில். யூ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ விதாத் இஸ் லேர்ன் லாட் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். விதாத் ஃபெயிலியர் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, என்றைக்குமே விதாத் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இட் இஸ் பிகாஸ் விதாத் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். நானுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தோம். இந்த படம் ஓடிச்சா நாட் அ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் படம் பார்த்துக்கலாம். பிகாஸ் இட் எண்ட் ஆஃப் த டே சினிமாவில் சேலரி தான் இட் ஃபிக்ஸ்ட். நம்ம எதுக்காக போடுறோம்? புகழ் இன்னொரு அது வந்து ஃபேமிலி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுதான் வேணும். தேவை கம்மியாக இருக்கும் போது நமக்கு அது பெருசாக அந்த எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. இது ஓகே, இந்த கதை உனக்கு ஓகே, உனக்கு சேலரி கம்மியாக வந்தாலும் நீ பண்ணுறியா, ஓகே யூ டூ இட். உனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, உனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கா, யூ டூ இட். இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். பாப்பாவுமே அப்படிதான். வி நெவர் பியாண்ட் அப்படிங்கிறது நாங்கள் போகிறதே கிடையாது. அண்ட் ஆல்சோ வி சே நோ எவ்ரி டைம். நோனா நோ. இப்போ நான் எனக்கு விதாத் சொல்லுவார், விதாத் கிட்ட நான் சொல்லுவேன், யூ ட்ரை டு சே நோ டு. நீ இந்த வயசில் நீ எப்பயோ அதை கற்றுக்கணும் விதாத். இந்த நோ சொல்கிற விஷயத்த நீ அட்லீஸ்ட் இப்போயாவது கற்றுக்கோ. விதாத் நோ சொல்ல வரவே வராது, விதாத்துக்கு எப்பயுமே வராது. நான் சொல்லுவேன், ப்ளீஸ் நோ சொல்ல கற்றுக்கோ, இது உன் வயசு, இது இந்த டைம்லையாவது நீ கற்றுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன், வெரி ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் வை நான் சொல்லுவேன், பாப்பா வந்து ஷீஸ் லேர்னிங் லாட் ஃப்ரம் அஸ். அவங்க வெளியே ஸ்கூலில் கற்றுக்கிறத விட வெளியே வேறு எங்கே கற்றுக்கிறத நம்மக்கிட்ட இருந்தால் சில்ட்ரன் வந்து நிறைய கற்றுக்குவாங்க. அதில் நான் பாப்பா கிட்ட பார்த்ததுன்னா ஷீஸ் வெரி பேஷண்ட். நிறைய விஷயத்தில் அடம் பிடிப்பா, லைக் குழந்தை தானே. பட் பார்க்கும்போது வெளி இடத்துலலாம் அவளை பார்க்கும்போது ஷீஸ் வெரி பேஷண்ட், ஷீஸ் வெரி லவ்விங் சைல்ட். ரொம்ப மற்றவங்க கிட்ட லவ் காமிக்கிறதும் சரி, இல்லை மற்றவங்க கிட்ட அப்படி கேராக நடந்துக்கிறதும் சரி, ஆல் பிகாஸ் ஆஃப் அஸ். எங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் அது. ஸோ நம்ம 2 பேர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்தோட ஸ்டார்ட்டு தான் நாங்கள் சண்டை போடாமல் இருக்கிறது. வி நெவர் ஆர்கியூ பிஃபோர் ஹர், வி நெவர் ஃபைட் பிஃபோர் ஹர். ஸோ இட்ஸ் கோயிங் குட். ஒரு ஜேர்னி ஆஃப் எனி உமன் இஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஏன்னா நம்ம ஒன்று படிச்சிருப்போம், அதை தாண்டி நமக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும், அதை நம்ம பர்சியூ பண்ணணும்னு நினைப்போம், அதுக்குள்ளே நமக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளை தேடுறதுலேயே அந்த பயணம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணும். நீங்கள் வந்து யூ டிட் யோர் LLB, அதுக்கப்புறம் யூ வர் இன்டு ஃபேஷன் டிசைனிங், நவ் அ ஹோம் மேக்கர். டெல் அஸ் அபவுட் த ஜேர்னி. லைக் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஓகே ஐம் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிற ஃபீலில் இருக்கீங்களா, ஒரு சம்வேர் ஆர் தி அதர் யூ ஸ்டில் மிஸ் யுவர் ப்ரொஃபஷன் ஆர் பேஷன் தட் யூ வாண்ட் டு டூ? இது நானும் விதாத்தும் பேசி டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். டில் பாப்பா ஐ வாஸ் ஒர்க்கிங், பட் ஆஃப்டர் பாப்பா சம்ஒன் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். நானோ இல்லை விதார்த்தோ தான், பிகாஸ் வி ஆர் இன் அ நியூக்ளியர் ஃபேமிலி. 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தே ஆகணும். கன்சிடரிங் விதாத்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஸோ ஹி ஹேஸ் டு ட்ராவல், he can't stay at home. So I happily choose to stay at home. ஆனாலும் I have no passion. ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சதில் ஒன்று பர்சியூ பண்ணோம். ஸோ ஐ ஹாவ் டைம். அவள் இப்போ தானே ஷீஸ் லைக் 7 years old. அவளை இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஆக்கிட்டேன்னா ஸோ ஐ கேன் பர்சியூ மை பேஷன் அட் எனி டைம். ஏஜ் இஸ் நாட் அ லிமிட் டு ஹேவ் யுவர் பேஷன், இல்லை டு அட்டைன் யுவர் பேஷன். வாட் இஸ் இட் கோயிங் டு பி? ஏன்னா நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. I was working in NIFT. In admin sectionல தான் I was working. I was not working in fashion design. NIFTல வந்து ஒரு அட்மின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரியல வேர் டு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் டைம் சேஸ் இட். ஸோ அட்லீஸ்ட் அவர்களுக்கு ஒரு 10 yearsல ஐ ஷுட் ஸ்டார்ட் டிஸ்கவரிங் திருப்பி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் டோன்ட் டூ இட். சார் உண்மையாலுமே ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்களா, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தானா இல்லை லவ் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய கேட்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டோம். எனக்கே அது நம்புறதுக்கு கொஞ்சம் அது அரேஞ்ச் கம் லவ் இல்ல லவ் அப்போ இல்ல. லவ் வந்து அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்துச்சு. புரியுதல். கல்யாணம் ஆனோன்னு 1 year வந்து நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒரு வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை இப்போயுமே சண்டைகள் இல்லாமலாம் இல்லை, சண்டைகள்லாம் வரும் போகும். ஆனால் அது ரொம்ப யோசிச்சா தெரியும். ரொம்ப
முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். என்னென்னா அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா வாழப்போகிறது நீ நானும் நமக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னா சண்டை கொடுக்கலாம். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இங்கே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி தான் சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ளே. போய் எனக்கு எனக்கு இது பிடிக்கல, செய்யக்கூடாதுன்னு செய்கிறத அவங்க செய்யலை, அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது செய்கிறேன்னு செய்யலை, இல்லை அவங்களுக்கு இது இப்படி பண்ணணும் நான் பண்ணல, அவங்க இப்படி, எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது. சண்டை வந்து அப்படி ஒன்று போகும் பாரு. எண்ட் ஆஃப் இட் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. சூப்பர். இந்த பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் நிறைய பேர் பர்சனல் லைஃப்பில் ஃபெயில் ஆகிறத பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் வருது. நம்மளால இதை பண்ண முடியுமா, இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கா, ஒரு மேரேஜ் கூட போகணும் அப்படின்னா நிறைய பயங்கள் வந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ விதாத் வந்து ப்ரொஃபஷ்னல்லையும் பர்சனலையும் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணுறாரு. இப்போது வீட்டுனா வீட்டோடு தான் இருப்பார். லைக் அந்த டைமில் வந்துட்டு ப்ரொஃபஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ வீட்டுக்கான டியூட்டிஸை ப்ராப்பராக பண்ணிடுவார். இப்போ வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னா காலையில் வி ஷேர் அவர் ஒர்க். இப்போ நீங்கள் பாப்பாவை ரெடி பண்ணுறது எல்லாம் விதார்த்தோட வேலைன்னா I'll do the cooking part and all. இப்போ நான் பண்ணேன்னா he'll do the cooking part and all. ஸோ வந்து always 50-50. ஆல்வேஸ் 50-50 in our home. இருக்கிற டயத்தில் அதான் வீட்டில் இருக்கிற டைமில் சொல்கிறேன். 50-50 இருக்கும். இல்லாத அவங்க தான் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நான் I've heard like many stories from my friends. ஐயோ விதார்த் தான் இவ்வளோ பண்ணுறாரு, விதார்த் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு உனக்கு. நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போவோம்ல, பாப்பா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போயிடலாம், இதை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள பாரு அவரே பண்றாரு போல, ஏங்க நல்லா தான் போச்சு. இல்லை இது பண்ணுவாரு விதார்த், அது எல்லாமே பண்ணுவாருங்க. அவர் ஏங்க பண்ண மாட்டார், அவர் சின்ன பண்ணக்கூடாது, சின்னதுலேருந்தே அவர் பண்ணுறவர் தான். அது கொளுத்தி போட்டார். ஆக்சுவலி அது நீ போகிற இவ்வளோ நேரம் நல்லா தான் போனேன், சாப்பிட்டா நல்லா இருந்தால் போனேன், போயில ஒன்று கொளுத்தி போட்டு போயிட்டியே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இது எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வீடை பற்றி சொல்லுங்க, எவ்வளோ ஸ்பெஷல், இதை ஓன் பண்ண அந்த தருணம், ஹவுஸ் வார்மிங், அதை பற்றி உங்களுக்கு? வீடு வந்து ஆக்சுவலி எனக்கு வீடு வாங்குறதெல்லாம் பெரிய உடன்பாடும் கிடையாது, விருப்பம் பெருசாக இல்லை. முதல்ல கல்யாணம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் நாங்கள் அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவுடனே ஆக்சுவலாக தான் சொன்னேன், கல்யாணம் ஆனவுடனே கஷ்டப்பட்டதை சொன்னாங்க. ஏன்னா அந்த டயத்தில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு படத்தில் ஷேரிங்கில் ப்ரொடக்ஷனுக்குள்ளே உட்காந்து 3 படம் கிராயின் கட்டணம்லாம் அட்வான்ஸ் தொகை கூட கிடையாது, சம்பளம். அப்படி தான் ஒரு சம்பளத்துக்கு போய் வரிசையாக அந்த கல்யாணம் ஆனால் 3 படம் வரிசையாக. அது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்தபோது எங்களுக்கு வீடு கூட கிடையாது. ஆஃபீஸில் வந்து நைட்டு படுத்துப்போம், காலையில் கொண்டு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டில் விட்டு போயிடுவார் ஒய்ஃபை. ஒரு பைக்கு, கார் கிடையாது, காரை விற்றாச்சு, பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். காலையில் 6 மணி இதில் 6-7 மணிக்கெலாம் வந்துடுவாப்புல. நான் 9 மணிக்கு தான் வரணும்னா 6:30 மணி பார்த்தா இதில் உட்காந்துருப்பார், சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் அவர் மைண்ட் அவர் எழுதுறது யோசிக்கிறதுங்க, வேகமாக சுருட்டி உள்ளே வச்சுட்டு வா அப்படின்னு குளிக்காமலே கூடலாம் கிளம்பியிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த டயத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஒரு வீடு பிடிச்சோம், போனோம், அப்படிலாம் இருந்தது. இந்த வீடு ஆக்டருக்கு வீடு தேடுறதுக்கு பாருங்க, அது வந்து நாங்கள் 2 பேரும், நீங்கள் வந்து பாப்பா இதுக்கு முன்னாடி எங்கள் வீடு இவ்வளோ தான், இந்த சைஸ், இந்த ஹால் சைஸ் தான். மொத்தமே 700 ஸ்கொயர் ஃபீட்டு. 700 ஸ்கொயர் ஃபீட்னா 400 ஸ்கொயர் ஃபீட் தான் உள்ளே இருக்கும் வீடு. அதில் நான் ஒய்ஃபு, பாப்பா 3 பாப்பா கை குழந்தை. கோவிட் டயத்தில், கோவிட்க்கு முன்னாடி நாங்கள் அங்கேருந்து ஸ்கூல் பாப்பா இங்கே சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். டெய்லி காலையில் கட்டி சோறு கட்டு வர மாதிரி டிஃபனும் சாப்பாடு, மத்தியானம் காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வருவோம். இங்கே வீடு தேடுறது தான். ஒரு ஓரமாக நிப்பாட்டி டிஃபனை சாப்பிட்றது, அப்புறம் ஓரமாக நிப்பாட்டி லஞ்ச் சாப்பிட்றது. இது வந்து கிட்டத்தட்ட 6-8 மாதமாக எங்கள் ட்ராவல். வலசரவாக்கத்துலேருந்து பெசன்ட் நகருக்கு 8 மாதமாக இது நாங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கோம். ஒருத்தரும் வீடு கொடுக்கல. போய் ஐயோ உங்கள் படம் செம்ம படம் சார், செம்ம ஆக்டர் சார், குழந்தைய பார்ப்பா, ஐயோ அழகாக க்யூட்டாக இருக்குல்லம்னா, சாரி சார் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். வீடு நீ கேட்டு வாடகைன்னு சொன்ன பிறந்த நான் வந்தோம், நீ என்ன வாடகை சொன்னாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. யாருமே கொடுக்கல. எத்தனை நாளைக்கு வீடு இப்படி வந்து தேடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு வீடு வாங்குவோம். ஏன்னா எனக்கு வந்து எதுக்கு இந்த பூமியில் இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இருக்க வேலையில் சந்தோஷமாக நம்ம சம்பாதிப்போம், ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்னு தான் எங்களுடைய தாட்டாகவே இருந்தது. நாங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணுங்கிறது தான் ஆசை. அப்போது இந்த பிரச்சனைக்காக வீடு வாங்குவோன்னு முடிவு பண்ணோம். அப்படி வீடு வாங்கினதான். அப்போ இந்த வீடு வந்து அதான் அந்த இவங்க சொல்லுவாங்க,
என்னோட கனவு இங்கே தான் குடியிருந்தேன். இங்கேருந்து இப்படி வாக்கிங் போகும்போது இந்த வீட்டை பார்ப்பேன். இந்த வீடை பார்த்தேன், இந்த வீடு மட்டும் வாடகைக்கு கொடுத்தாலும் விற்றாலோ உடனே வாங்கிடணும். இது நான் வந்து என் ஒய்ஃபில் சொல்ல மட்டும் இல்லை, இங்கே யார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களோ அவங்க இந்த ரோட்டில் வாக்கிங் போவேன் வீடு. ஏன்னா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரிக் வச்சது, அந்த சைனீஸ் அந்த லுக்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் கேட்டே இருந்தேன், வாங்கணும்னு எங்கே பார்த்தா சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம். அப்போ இந்த வீடே வந்து விலைக்கு ஃபோட்டோ போட்டு வருது. ஹேய், நீ சொன்னி அந்த வீடு விலைக்கு வருது. அங்கேருந்து உடனே கிளம்பி வந்து பார்த்து சார் அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை சார் இது அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு வேணும், நீங்கள் அட்வான்ஸ் பிடிச்சிங்க, அவங்க வாங்கலைன்னா எனக்கு கொடுங்கன்னு. சாரி சார் அவங்க வாங்குறேன்ட்டாங்க அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் அவங்கள்ட்டே கொடுங்க. ஒரு வகையில் அவங்க ஒரு கட்டம் எனக்கு தோணுது இந்த வீடு எனக்கு கிடச்சுன்னு என் மைண்டில் தோணுது, இன்றைக்கி கொடுங்க அப்படின்னா. சரி அப்படி அவங்க வாங்கலைன்னா உங்களுக்கு தான், நீங்கள் அட்வான்ஸாக தர வேணா போங்கன்னாரு. கரெக்டாக அவங்க வந்து இல்லை எனக்கு அப்படின்னு ஏதோ முடிக்கிறதுல கொஞ்சம் ஏதோ இழுபறி இருந்தது. டக்குன்னு சார் அவங்க கொஞ்சம் இழுக்கிறாங்க, நீங்கள் ரெடி ஆகணும். அடுத்த செகண்ட் என்னென்ன இவர் நான் ₹1 இது பேசல, அவர் என்ன சொன்னாரோ அந்த ரேட்டுக்கு நான் சொன்னேன். லோன் போடணும், எனக்கு அவ்வளோ கையில் காசு கிடையாது, எனக்கு பேங்க்கில் ஆல்ரெடி லோன்லாம் சொல்லி வச்சிட்டேன், சொன்னால் வந்துடணும் அப்படின்னா காசு கொடுத்தேன், லோனை போட்டோம். அவர்கிட்ட வந்து ₹1 காயின் கூட கம்மி பண்ணல. அவர் சொன்னார், ஏன்னா அவர் நியாயமாக தான் சொன்னார். நாங்கள் வந்து ஏன்னா பொதுவாக வந்து நியாயமாக சொன்னால் கூட அவங்க ஒரு ரேட் சொன்னாங்கன்னா நம்ம ஒரு கம்மி பண்ண பேசுவோம்ல, அது அப்படி கூட பேசல. ஏன்னா பிடிச்சிருச்சு, வீடு பிடிச்ச ஒரு வீடு. அப்புறம் வாங்கி எங்களுக்கு ஒரு திருப்தி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ரெனோவேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி வீடு வந்தோம். லாஸ்ட் இயர் ஜூன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஆல்வேஸ். ஜூனில் தான் வி காட் மேரிட். ஜூனில் தான் பாப்பா பிறந்தா. ஸோ ஜூனில் தான் இந்த வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணோம். எல்லாமே அது ஜூன்ல எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இல்லை இதெல்லாம் பிளான் இல்லை, அது அப்படியே அமைஞ்சது. அப்படியே ஜூனில் அதான் சில நீ இந்த யூனிவர்சிட்டி கேள்வி ஒன்று நான் அந்த மேனிஃபெஸ்டி அதை ரொம்ப நம்புவேன். ஆனால் விதாத்துக்கு அதெல்லாம் இல்லை. நான் நினைக்கிறேன், அதுக்கு உழைக்கிறேன், அது எனக்கு கிடைக்கும், அந்த ஃபீல் அவருக்கு. ஸோ நான் சொல்ல விதாத்து எனக்கு தேவைன்னா நீ தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஏன்னா அவர் கேட்ட இடத்துல வீடு கிடச்சிது, அவர் கேட்ட தெருவில் ஆஃபீஸ் அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி நான் சொல்லுவேன், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்குதோ இல்லை நீ பண்ணுறது நடக்குது, எனக்காக நீ இது கேட்டுக்கோ யூனிவர்சிட்டி அப்படின்னு. அவர் நினைப்பார் அதெல்லாம் சில்லி அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் நான் அதிகமாக என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு வேலையை கொடு, அந்த வேலையை செய்ய நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு அது பணம் வரும்னு. பணம் வந்து அதை வாங்கிடுவோம், அவ்வளோதானே, நம்ம வேலை செய்கிறது தானே. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 2 different people, different personalities tying the knot அப்படிங்கிறதே இதுவே ஒரு நீங்கள் ஒன்றுங்க. நான் என்ன மாதிரி அவங்க இருந்தாலும் ஒரு லைஃப் போர் ஆகிடும், அவங்கள மாதிரி நான் இருந்து. அப்சல்யூட்லி சார். பட் தாட் ப்ராசஸ்ல சில சிமிலாரிட்டிஸ் வந்து நிறைய இடங்களை நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எல்லா விஷயங்களும் உங்க 2 பேருக்குமே வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இருந்தாலும் உட்காந்து அது என்ன விஷயங்களா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ திங்க் that is going to be the takeaway for this interview. நான் சொல்லுவேன், ஏஜ் ஆக உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக வந்திருக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும், அவங்களுக்காக ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறதும், அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறதும் வந்து சின்னத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏஜ் ஆக அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அப்போ வரும்போது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடும். நம்ம அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்தே போவோம். சரி பரவாயில்ல, என்னமோ நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துடும் சம்டைம்ஸு. அது ஏஜோட தான். அந்த ஏஜும் அந்த லவ்னாலையும் கண்டிப்பாக வரும். நமக்காக அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி வராங்களே, நம்ம இன்னும் 2 படி இறங்கி போகக்கூடாதா அப்படிங்கிறது வந்து நான் அந்த டைம் தான் சொல்லுவேன். லைக் இந்த 10 years ட்ராவல் வந்து எங்களுக்கு இதை தான் கொடுத்துருக்கு. வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், வி லவ் ஈச் அதர், வி கிவ் ஸ்பேஸ் டு ஈச் அதர். நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னா ஹில்ஸே சரி இப்போது லாஸ்ட் 2 years பேக்கில் நானும் பாப்பாவும் வி ட்ராவல்ட் அலோன். வித் கேவ் தட் சரி போயிட்டு வாங்க, நீ போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வா, நீ ட்ராவல் பண்ணிட்டு வா அப்படி. ஐ டுக்கர், ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம், அப்படிலாம் போயிட்டுலாம் வந்தோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வித் கிவ்ஸ். அப்புறம் ஒரு நாள் ஐ வாண்ட் டு டேக் அர் டு காரைக்குடி. ஐ ஹாவ் டு ஷோ வித் ஒரு ஊர் அதான் தேவக்கோட்டை. ஐ லவ் த கல்ச்சர். செட்டிநாடு கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும். ஐ வாண்டட் டு டேக்கர். தட்ஸ் இட். நீ இப்போ ஒரு ரிசார்ட் புக் பண்ணி யூ டேக்கர், யூ ஷோஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் வித் ஹர். 2 பேருமே தனியாக போய் வி ஸ்டேட், ஐ டுக் ஹர். அவருக்கு புரியுதோ புரியலையோ ஐ ஷோட் ஹர். அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் தான், அந்த புரிஞ்சுக்கிற தன்மை தான். அது இருந்தால் எனி ரிலேஷன்ஷிப் வில் லாங் லாஸ்ட்.
பியூட்டிஃபுல்லி செட். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் டு மெனி இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய படங்களுக்காக நானும் சரி மக்களும் சரி நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.